Good morning to all. My name is Murugan. My channel is Murugan Lecturer. So, இன்னைக்கு physicsல and electrical circuits related ladder circuit problem எப்படி solve பண்றதுன்னு பார்ப்போம். So, infinite, so inductive and capacitive circuit infinite போயிட்டு இருக்கு. That is a ladder circuit. Infinite ladder circuit ஒரே மாதிரி இருக்கும். சரியா? J9 ohm, J5, J9, J9, J5, J minus J1. ஸோ இது மாதிரி இதே சீக்வன்ஸில் இன்ஃபினிட் வரைக்கும் போயிட்டு இருந்தால் அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ்லேயும் இதை கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா? சரி, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். ஸோ ஜட் ஈக்குவலன் உங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்ணுவோம், தட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஜட் ஈக்குவலன் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? அப்போ இதனுடைய சீரிஸ் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல J9 மறுபடியும் இங்கே J5 ஓம் மைனஸ் கெப்பாசிட்டர். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் என்ன பண்ணியிருக்கு, இப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னது எக்ஸ் தான், ஜட் ஈக்குவலன் தான். இதே சேம் சர்க்யூட் தான் அங்கே இருக்குது. அப்போ இந்த சர்க்யூட் என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா நத்திங் பட் தட் இஸ் ஜட் ஈக்குவலன் புரியுறதுக்காக போட்டுக்கிறோம். ஸோ சர்க்யூட் என்ன இருக்குது, இங்கே ஒரு இண்டக்டிவ் J9 ஓம். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிறது என்னது, ஒரு இண்டக்டிவ் தட் இஸ் J5 ஓம், ஒரு கெப்பாசிட்டி. ஓகேவா? தட் இஸ் மைனஸ் J1 ஓம் ஈக்குவல் டு இதனுடைய கண்டிஷன் மறுபடியும் எக்ஸ் தான். ஓகேவா? அப்போ இது என்ன எடுத்துக்குவோம், ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டு என்னவா இருக்குது, ஃபேரலாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த சர்க்யூட்டை சிம்பிளை பண்ணணும் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு தட் இஸ் ஜட் ஈக்குவலன் ஈக்குவல் டு J9 ஓம். ஓகேங்களா? அப்போ இதனுடைய சர்க்யூட் சீரீஸில் இருக்குது. அப்போ இந்த சர்க்யூட் சீரீஸாக இருக்கிறது நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், J5 மைனஸ் J1. அதனால் என்ன இருக்கும், J4 ஓம்ஸ்னு இருக்கும். ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்குது, இண்டக்டர் தான் அதிகம் இருக்குது. அதனால் இது இண்டக்டிவ் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இண்டக்டிவ் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே இருக்கிறதுனா இங்கே ஒரு இம்பிடன்ஸ் எக்ஸ் இம்பிடன்ஸ். ஓகேவா? அப்போ இது J4, இது எக்ஸு. ஓகேங்களா? அப்போ இந்த சர்க்யூட் என்ன பண்ணணும், இப்போ நம்ம இது வந்து என்ன இருக்குது, சீரீஸில் இருக்குது. இது ரெண்டு என்ன இருக்குது, ஃபேரலல் இருக்குது. அப்போ இது சுருக்கி என்னன்னா J9 ஓம்ஸ் ப்ளஸ் இது பேரலல் சர்க்யூட் இருக்குது. அப்போ பேரலல் சர்க்யூட் என்ன பண்ணலாம், R1 × R2 பை R1 ப்ளஸ் R2. ஓகேவா? அப்போ பேரலல் சர்க்யூட் இருந்தால் R ஈக்குவல் டு R1 × R2 பை R1 ப்ளஸ் R2 ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா போட்டிருப்போம். அப்போ இது என்ன இருக்குது, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இதனுடைய இம்பிடன்ஸ் வந்து J4 ஓம்ஸ், J4 × X டிவைட் பை J4 plus X. ஓகேங்களா? இதை வந்து சிம்பிள் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க இந்த கான்செப்ட். இதை வந்து எப்படி சிம்பிள் பண்ணுறதை நம்ம வச்சிங்கன்னா நம்ம ஆன்சரை ஈஸியாக போட்டுக்குவோம். ஓகேங்களா? இப்போ இதனுடைய சர்க்யூட் வந்து சிம்பிள் பண்ணிக்குவோம், எக்ஸ் கண்டுபிடிச்சிக்குவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா தட் இஸ் J9 ஓம் ப்ளஸ் J4X பை J4 plus X இருக்கு. அப்போ LCM எடுக்கிறோம், J4 plus X. அப்போ LCM எடுத்தால் J9 into J4 plus X plus J4X whole divided by J4 plus X வந்துருமா? அப்போ இது வந்து LCM இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து என்ன ஆகிடும், மல்டிப்ளேஷன் ஆகிடுமா? அப்போ X into J4 plus X equal to J9 into J4 plus X ப்ளஸ் J4X கிடைச்சிருக்கா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும், J4X ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை எடுத்து பிரிக்கிறோம், எக்ஸ் இன்ட்டு J4, J4X, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா J இன்ட்டு J ஆகிடும், மைனஸ் ஆகிடும். J இன்ட்டு J இஸ் J ஸ்கொயர், J ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. அப்போ -36 ப்ளஸ் இது பிறகு என்ன ஆகிடும் நமக்கு J9X. ஓகேவா? J9 இன்ட்டு எக்ஸு J9X plus J4X கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிற J4Xக்கும் இந்த J4Xக்கும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி வச்சிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் J9X ப்ளஸ் 36 ஈக்குவல் டு என்ன இருக்குது நம்மளுக்கு 0ன்னு கிடைச்சிருது. அவ்வளோதாங்க. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வர வச்சுட்டோம் நம்ம. இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வர வச்சதுனால இப்போ நம்ம போய் எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்குவோம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ஸோ மல்டிப்ளேஷன் இந்த மெத்தட் போட்டுக்கலாம். எக்ஸு எக்ஸு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகுது இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிருதா? அப்போ 36 கிடைக்கணும். அப்போ 36 என்ன இருக்கும், 3 × 12. ஓகே, அப்போ 12 3s are 36.
ஆன்சர் 6 6 ஆர் 36 போடலாமேன்னு சொல்லுவோம். அப்போ 6 6 என்ன ஆகிடும், 0 ஆகிடும், 12 ஆகிடும். நம்மளுக்கு என்ன வரணும், 9 வரணும். அப்போ 9 வரும்னா 12 into 3. அப்போ 12 3 சப்ட்ராக்ட் பண்ண என்ன நம்மளுக்கு 9 கிடைக்கும். அப்போ என்ன 9 மைனஸ் கிடைக்கணும். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். நம்மளுக்கு என்ன இருக்கும், இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இது பெருக்கணும் -12x, இதை பெருக்கணும் +3x. அப்போ என்ன ஆகிடும் -9xன்னு கிடைச்சது. ஓகேங்களா. பட் என்ன இருக்குது நம்மளுக்கு இங்கே ஜே இருக்குது. அப்போ ஜே இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், நம்ம இங்கே ஒரு ஜே இங்கே ஒரு ஜே போட்டுக்கோம். ஓகேவா. அப்போ ஜே இன்ட்டு ஜே அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு அப்போ -9jx கிடைச்சுமா, 12jx 9jx கிடைச்சிடும். ஓகேங்களா. அப்போ 9jxன்றது இந்த ஆன்சர் கிடைச்சாச்சு. அப்போ இந்த ஆன்சர் +36 பெருக்கி பாருங்க. இப்போ பெருக்கி பார்த்தா என்ன இருக்கும், -12j into +3j, -12 into 30 -36, j into j square -1. அப்போ என்ன ஆகிடும் +36. அப்போ +36 ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஓகேங்களா. அப்போ கரெக்டாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன ஆன்சர் வருது. ஓகே. இப்போ என்ன இருக்கு, x -12j into x +3j தான். x -12j x +3j அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம காரணி பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பண்ணுங்கன்னா x -12j into x +3j = 0. ஸோ x -12j = 0, x = 12j, x +3j = 0, x = -3j. அப்போ ரெண்டு ஆன்சர் வருது. ஓகேங்களா. அப்போ x -3j. ஓகேவா. இப்போ இந்த இது என்ன இருக்கு, டோட்டலி இண்டக்டிவ் சர்க்யூட்டாக இருக்குது. அப்போ x -3j வராது. அப்போ x = 12j இஸ் ஆன்சர். தட் இஸ் இண்டக்டிவ் சர்க்யூட். என்ன சர்க்யூட்டாக இருக்குது நமக்கு, மேக்ஸிமம் இண்டக்டிவ் சர்க்யூட்னால ப்ளஸ் எடுத்துக்கிறோம். அப்போ x = 12j இஸ் ஆன்சர். ஓகே. அப்போ x = 12j இருக்கு ஆப்ஷன் A. ஸோ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. x இஸ் நத்திங் பட் x = என்னது, z ஈக்குவலன்ட் தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ z = 12j ohms. ஓகேங்களா. இதுதான் லேடர் சர்க்யூட் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா. ஸோ லேடர் சர்க்யூட் இதே ரெசிஸ்டருக்கு இருக்கும், கெப்பாசிட்டர் இருக்கும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம், பழைய வீடியோ போட்டிருக்கோம், ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் நிறைய சர்க்யூட் போட்டிருக்கோம். சால்வ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அதை எடுத்து திருப்பி கூட பாருங்கள். ஸோ இந்த இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டி சர்க்யூட் இன்ஃபினைட் லேடர் சர்க்யூட்டில் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறது மெத்தட் இது. ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ டு ஆல்.